கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய பரலோகத்தின் ரகசியங்கள் என்கிற தலைப்பில் இந்த யூடியூப் சேனல் வழியாக தொடர்ந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய அடிப்படை சத்தியங்களை கேட்டுக்கொண்டு வருகிற உங்கள் அனைவருக்கும் மறுபடியுமாக எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடந்த வாரத்தில் மீன் வலை என்கிற ஒரு தலைப்பில் நம்ம ஒரு அருமையான பாடம் நம்ம பார்த்தோம். அதில் நாம் நல்ல மீன்கள் கெட்ட மீன்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி பிரிக்கிறார்னு பார்த்துட்டோம் இல்லையா? இப்போ அந்த நல்ல மீன்களாக இருப்பதற்கு தான் தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். அவருடைய ராஜரீகத்துக்கு உகந்த பிள்ளைகளாக இருப்பதற்கு இப்போது ஒவ்வொரு வாரமும் ஒரு மகா பெரிய ரகசியங்களை ஒவ்வொரு வாரமும் நமக்கு சொல்லிகிட்டே வந்துட்டுருக்கார். அந்த அடிப்படையில் இந்த வாரம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? நம்ம 2ஆம் உலகம் சப்ஜெக்டில் பார்த்தோம் இல்லையா? பேதுரு கேட்டார் இல்லையா, எல்லாவற்றையும் விட்டு விட்டு உங்கள் பின்னாடி வந்தமே எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அதுக்கு ஆண்டவர் சொன்ன விஷயமும் நமக்கு தெரியும். மறு ஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் மகிமையுள்ள சிங்காசனத்திலே வீற்றிருக்கும்போது இப்போ என்னை பின்பற்றின நீங்கள் எப்படி பின்பற்றினவர்கள்? அந்த இடுக்கமான வாசல், 3 வழிகள் சப்ஜெக்ட் பார்த்தோம் இல்லையா? அந்த இடுக்கமான வாசல் வழியாக யார் உண்மையாலுமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய வழியில் நடக்கிறார்களோ அவர்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல இந்த உலகத்தை அரசாள போகிற ஒரு மகா பெரிய உன்னத நிலைமைக்கு தேவன் ஒரு சிலரை அழைத்திருக்கிறார். அப்படி அழைத்தவர்களை வேதத்தை கொண்டு எப்படி பிரிக்கிறார் என்பது தான் கடந்த வாரத்தில் நம்ம மீன் வலை என்கிற பாடத்தில் பார்த்தோம். இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது அப்படி அழைக்கிற பிள்ளைகளை எப்படி தன்னிடத்திலே சேர்த்து கொள்ளுகிறார், அவர்கள் எப்படிப்பட்ட குணலட்சணத்தை உடையவர்களாக இருக்க வேணும் என்பதற்கு ஒரு அருமையான பழைய ஏற்பாட்டு கால ஒரு நிழல் நமக்கு முன்பாக இப்போ வரப்போகுது. கவனிங்க, இந்த பாடத்தினுடைய தலைப்பே த பெக்யூலியர் மேரேஜ் என்று சொல்லுவார்கள். நூதனமான ஒரு திருமணம். அதாவது நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும், அதாவது இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு திருமணம் நடந்த மாதிரியே தெரியல. எல்லாம் நிறைய பேர் சில பேர் பழகிட்டு கூட்டிகிட்டு ஓடி கல்யாணம் பண்ணிடுவாங்க. அப்படியெல்லாம் நடந்திருக்குதே ஒழிய இப்போ நம்ம பார்க்க போகிற மாதிரி ஒரு திருமணம் நடந்த மாதிரி நம்ம கவனிக்க போகிறோம். ரொம்ப நூதனமான ஒரு திருமணம். அது ஒரு கணவனுக்கும் ஒரு மனைவிக்கும் நடந்த ஒரு திருமணம். அந்த கணவன் பெயர் ஈசாக்கு, அந்த மனைவி பெயர் ரெபேக்காள். கவனிங்க, இப்போ டைரெக்டாக நம்ம பாயிண்ட்டுக்குள்ளேயே வந்தாச்சு. ஈசாக்கு ரெபேக்காளுடைய ஒரு திருமண நிகழ்வை தான் இப்போ நம்ம ஒரு அருமையான பாடமாக நம்ம பார்க்க போகிறோம். ஒருவேளை நம்ம சகோதர சகோதரிகள்லாம் நிறைய சர்ச்சஸில் இருப்பீங்க. சண்டே கிளாஸ்லேருந்தே இந்த சரித்திரங்களெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? அதனால் ரொம்ப ஈஸியாக நமக்கு புரிஞ்சிடும், சீக்கிரம் புரிஞ்சிடும். விசேஷமாக ஆபிரகாம் தன்னுடைய மகன் ஈசாக்கை தேவனுக்கென்று ஒரு பலி கொடுக்க துணிஞ்ச போது தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதமெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈசாக்கு பெரியவராயிட்டார். இப்போது ஒரு குறிப்பிட்ட காலம் வரும் பொழுது ஆபிரகாம் முதிர்ந்த வயது உள்ளவராகிறார். இப்போ வழக்கம் போல் தன்னுடைய மகனுக்கு ஒரு திருமணம் செய்து வைக்கிறதுக்கு அவர் ஆசைப்படுறார். ஆனால் அதில் என்ன ஆச்சரியம்னா, இப்போ ஆபிரகாம் குடியிருக்கிறது கானான் தேசம். தேவன் ஏற்கனவே அழைச்சிட்டு வந்துட்டார். அங்கேயே செட்டில் ஆகி ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சு. இப்போ அங்கேயும் ஒரு பெண் தேடலாம் இல்லைங்களா? ஆனால் அவர் என்ன செய்கிறார், தன் வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த வேலைக்காரன் எலியாசரை கூப்பிட்டு அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். நான் குடியிருக்கிற கானானுடைய குமாரத்திகளில் நீ எனக்கு பெண் கொள்ளாமல், என்ன சொல்கிறார் இங்கே, நீ பெண் கொள்ளாமல் நீ என்ன செய்யணும், ரொம்ப தூரம் நான் விட்டு வந்த தேசம்னு ஒன்று இருக்கு பாருங்கள், என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தார் இருக்கிற தேசத்திலும் இருந்து அழைத்து வந்தவரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று எனக்கு சொல்லி ஆணையிட்டவருமான வசனம் பாருங்க எப்படி இருக்கு, வானத்துக்கு தேவனாகிய கர்த்தர், நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படியாக
தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படி நீ வரணும் அப்படின்னு சொல்லி, இப்போது அவர் ஏற்கனவே விட்டு வந்த தேசம் இருக்கு இல்லையா, அங்கே போய் பொண்ணு தேட சொல்கிறார். ஆக்சுவலாக இவர் போல, ஆக்சுவலாக பொண்ணு பார்க்குறதுக்கு யார் போகணும்? மாப்பிள்ளை வீட்டிலேருந்து போகணும். ஆனால் இவர் போல அவருடைய வேலைக்காரரை இப்போ கூப்பிட்டு அனுப்புகிறார். இப்போ பாருங்கள், இந்த மேப் பார்த்தீங்கன்னா தெரியும், இஸ்ரேல் மேப். முதல் சிகப்பு அந்த இஸ்ரேல் நாடு, இப்போ இருக்கிற இஸ்ரேல் நாடு, கானான் தேசம். அங்கே தான் ஆபிரகாம் இருக்கார். இப்போ அவர் விட்டு வந்த தேசம் இது ஈராக்கு, யூப்ரட்டிஸ் டைகிரிஸ் நாகரிகம் படித்தோம் இல்லையா. இப்போது அவ்வளோ தூரம் போய் இப்போ என்ன செய்யணும்? பொண்ணு தேடிட்டு வரணும். இப்போது என்ன செய்கிறார் அந்த ஊழியக்காரன்? ஆதியாகமம் 24:10 வாசிக்கலாம். பின்பு அந்த ஊழியக்காரன் தன் எஜமானுடைய ஒட்டகங்களில் 10 ஒட்டகங்களை தன்னுடனே கொண்டு போனான். தன் எஜமானுடைய சகலவித உச்சிதமான பொருள்களும் அவன் கையில் இருந்தன. அவன் எழுந்து புறப்பட்டு மெசபத்தோமியாவிலே நாகோருடைய ஊரில் சேர்ந்து. பாருங்க, 10 ஒட்டகத்தில் அந்த பொண்ணே யாருன்னு தெரியாது. ஆனால் அந்த பொண்ணுக்கு தேவையான எஜமானுடைய சார்பாக உச்சிதமான பொருள்கள் 10 ஒட்டகத்தில் இப்போ போகுது. எங்கேருந்து எங்கே போகிறாங்க? இஸ்ரேல் நாட்டிலிருந்து மெசபட்டோமியா ஈராக்குக்கு போகிறாங்க. ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா 1536 கிலோமீட்டர். 1536 கிலோமீட்டர். அது அப்ராக்சிமேட்டாக கூட நம்ம இருக்கலாம். அவ்வளோ தூரம் யோசனை பண்ணிப்பார். அப்போ அவ்வளோ தூரம் இப்போ அந்த எலியாசர் என்ன பண்ணுறார்? அந்த ஒட்டகத்தை எடுத்துக்கிட்டு 10 ஒட்டகங்களோட வேலைக்காரர்களோட இப்போது அந்த நாகோர் அப்படிங்கிற அவருடைய ஊருக்கு அங்கே போகிறார். இப்போது ஆக்சுவலாக அங்கே யார் பொண்ணுன்னே தெரியாது இல்லையா? கவனிங்க, யார் பொண்ணுன்னே தெரியாது. இப்போது தன்னுடைய எஜமானனுக்கு இவர் பொண்ணு தேடி கண்டுபிடிக்கிற விதம் இருக்குது பாருங்கள், அதுவும் நூதனமானது. அதனால தான் டோட்டலாக இந்த இன்சிடெண்ட்டே நூதனமானது தான். இப்போ பாருங்கள், அவர் இவர் நேரடியாக ஆபிரகாம் போகல. ஆனால் இப்போ என்ன செய்கிறார்? தன்னுடைய வேலைக்காரன் அனுப்புகிறார், நீ போய் எனக்கு பெண் கொண்டு வா. அப்போ அவரை நாகோருடைய ஊரை சேரும்போது இப்போது ஒரு நல்ல பொண்ணை எங்கே கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு வரார். கவனிக்கிறீங்களா? ஒரு நல்ல பொண்ணை எங்கே கண்டுபிடிக்கலாம்? உடனே பாருங்கள், இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டைகளை நிற்கிறேன். இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் மொள்ள புறப்பட்டு வருவார்கள். இவரே முடிவு பண்ணுறார் பாருங்கள். நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும்போது, குடி என்றும் உன் ஒட்டகங்களுக்கும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்கு நியமித்தவளாக இருக்கவும் என் எஜமானனுக்கு அனுகிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்தருளும் என்றான். இப்படி அவன் சொல்லி முடிக்க முன்பே இதோ ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகோரின் மனைவி மில்காலுடைய குமாரனாயிருக்கிற பெத்துவேலுக்கு பிறந்த ரெபேக்காள் குடத்தை தோள் மீது வச்சுட்டு இங்கே புறப்பட்டு வரான். இப்போ இவர் போய் கிணற்றண்டையில் நிற்கிறார். ஒரு நல்ல பொண்ணை இங்கே தான் தேர்ந்தெடுக்கணும்னு நினச்சிட்டார். இப்போ அங்கே நிறைய பெண்கள் தண்ணீர் முள்ள வருவாங்க. தண்ணீர் முள்ள வரும்போது ஒரு பெண்ணுக்கிட்ட கேட்போம், எந்த பொண்ணு உங்களுக்கும் தண்ணி கொடுக்குறேன், உங்கள் ஒட்டகத்துக்கும் தண்ணி கொடுக்குறேன்னு சொல்லுதோ அந்த பொண்ணு தான் என் எஜமானனுக்கு மனைவி என்று சொல்லி இப்போ இந்த இவர் அங்கே நிற்கிறார். இப்போ யோசனை பண்ணி பாருங்கள், நிறைய பெண்கள் வந்திருப்பாங்க இல்லையா? ஆனால் பர்டிகுலராக இந்த ரெபேக்காள் கிட்ட மட்டும்தான் கேட்கணுங்கிற சிந்தை எப்படி வந்திருக்க வேணும்? நம்மளே பாருங்கள், ரோட்டில் போகும்போது நிறைய பெண்கள் இருப்பாங்க. கல்யாணத்துக்கு போகும்போது நிறைய பெண்களை எல்லோரும் பார்ப்பாங்க. எல்லாருமே ஒரு மதிப்பு, ஒரு பார்த்தோன்னே சரி இவங்க நல்ல பெண் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது. ஒரு சிலர் நல்ல கேரக்டர் காட்டுவாங்க இல்லைங்களா? அப்போ அவங்கள பார்த்தோன்னே நமக்கே அவங்க மேலே ஒரு மதிப்பு வரும். அடடே இவங்க நல்ல ஒரு கேரக்டராக இருக்காங்களே அப்படின்னு நம்ம அவங்கள என்ன செய்வோம், அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுவோம். ஒரு சிலர் வாயாடிய பேசிகிட்டே இருப்பாங்க, இது என்ன இந்த பொண்ணு இப்படி வாயாடுது அப்படின்ட்டு போயிடுவோம். அந்த மாதிரி இப்போது நம்ம எப்படி புரிந்து கொள்ள வேணும், நேச்சராகவே இந்த ரெபேக்காள் ரொம்ப அமைதியான ஒரு அன்பான பொண்ணாக இருந்திருக்க வேணும். கவனிக்கிறீங்களா? ஸோ இதை பார்த்தோன்னே அவருக்கு என்ன தோணியிருக்கும், அடடே இந்த பொண்ணுக்கிட்ட கேட்கலாமே அப்படிங்கிற மாதிரி. இப்போ அந்த பொண்ணு எப்படி இருக்குது பாருங்கள். ஆதியாகமம் 24:16 அந்த பெண் மகா ரூபவதியும் புருஷனை அறியாத கன்னிகையுமாய் இருந்தாள். அவள் துறவில் இறங்கி தன் குடத்தை நிரப்பிக்கொண்டு ஏறி வந்தாள். அந்த பெண் மகா ரூபவதியும்
புருஷனை அறியாத கன்னிகையுமாக இருந்தாள். இது எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த காலத்தில் புருஷனை அறியாத கன்னிகைகள் தங்களுடைய முக்காடை என்ன பண்ணிக்குவாங்க, அவங்க அப்போது அது ஒரு அமைதலான ஒரு குணத்தை அது குறிக்கும். அப்போ அந்த பொண்ணு அப்படி தான் வந்திருக்கு வேணும் இல்லையா? இப்போ துறவில் இறங்கி அப்புறம் தண்ணீர் ஏற்றிட்டு வந்தார். இப்போ இந்த ஆக்சுவலாக இந்த அம்மா யார் என்று சொல்லி கவனிச்சுன்னா இந்த அட்டவணையை கொஞ்சம் பாருங்கள். ஆபிரகாமுடைய சகோதரன் நாகோர், மில்காள். ஆபிரகாமுடைய சகோதரன் நாகோருக்கு பிறந்த பெத்துவேல். புரியுது? ஆபிரகாமுடைய சகோதரனுடைய மகன் பெத்துவேல். அந்த பெத்துவேலுக்கு பிறந்தது தான் ரெபேக்காள். அப்போ ஆபிரகாமுக்கு ஈசாக்குக்கு என்ன ஆகுது? ஆபிரகாமுடைய சகோதரன் மகள் பெத்துவேல், அந்த பெத்துவேலுக்கு பிறந்த பொண்ணு. புரியுதுண்ணா? அப்போது ஆக்சுவலாக ஈசாக்குக்கு என்ன ஆகுதுன்னா சகோதரன் ஆகுது. ஆனால் அந்த காலத்தில் பெண் பார்க்குறதுக்கு இப்படி தான் போயிருக்கிறாங்க பாருங்க. சரி, இப்போ போயிட்டாங்க. இப்போ எலியேசர் போய் அந்த பெண்ணை பார்க்குறார். அந்த பெண்ணு ரூபவதியாக இருக்காங்க. ரொம்ப கட்டாயமாக ஒரு நல்ல அமைதியான ஒரு கேரக்டர் காட்டியிருப்பாங்க. அந்த அம்மா கிட்ட போய் கேட்குறார், தண்ணி கொடுங்க. உடனே இந்த அம்மா இவர் சொன்னபடியே சொல்லுதான், உங்களுக்கும் கொடுக்குறேன், உங்கள் ஒட்டகங்களுக்கும் நான் வார்க்கிறேன். இதெல்லாம் நடக்கிற காரியமா? நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. இந்த கிணத்தடியில் போடுவாங்க பாருங்கள் தண்ணிக்காக சண்டை, அப்புறம் குழாயடி சண்டையெல்லாம் பார்த்துருக்கீங்க இல்லையா? ஒரு குடத்துக்கு கொலையே பண்ணுவாங்க. அந்த மாதிரியெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? ஆனால் ஒரு சாதாரண பொண்ணாக இருந்தால் என்ன சொல்லியிருக்கோம் பாருங்கள். பாவம், ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, உங்களுக்கு வேணால் கொடுக்குறேன், ஒரு குடம் தண்ணி கொடுக்குறேன், சரிங்களா அப்படின்னு தான் சொல்லியிருப்பான். ஒருவேளை இவர் இல்லைம்மா, ஒட்டகமெல்லாம் ரொம்ப நாளாக வனாந்தரத்தில் வருது, 10 ஒட்டகம், பாவம் குடிக்க தண்ணி இல்லை அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? உங்களுக்கு கொடுக்குற ஒட்டகத்துக்கெல்லாம் கொடுக்க முடியாது என்று சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த பொண்ணு, உங்களுக்கும் தண்ணி வார்க்கிறேன், உங்கள் ஒட்டகத்துக்கும் தண்ணி வார்க்கிறேன். நம்ம இப்போ எப்படி புரிஞ்சு கொள்ள வேணும்? அது ஏதோ பெரிய மோட்டர் பம்பு செட் உள்ள கிணறெல்லாம் இல்லை அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. கொஞ்சம் கவனிங்க. அந்த காலத்தில் கிணறெல்லாம் எப்படி தெரியுமா இருக்கும் பாருங்கள், இப்படி தான் இருக்கும் பாருங்கள். அப்படியே படிக்கட்டில் இறங்கி ஒவ்வொரு முறையும் இறங்கி என்ன செய்யணும், போய் தண்ணி எடுத்துகிட்டு வரணும். இப்போ யோசனை பண்ணி பாருங்கள், ஒரு குடம் தண்ணி இறங்கி எடுத்துகிட்டு வரக்குள்ளேயே மேலே வரக்குள்ளேயே டயர்டாகிடும். இப்போது 10 ஒட்டகங்களுக்கு தண்ணீர் வார்க்கணும். இப்போ நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் எல்லாம் நமக்கு என்ன சொல்லுது பாருங்கள். கேமல்ஸ் நீட் வெரி லிட்டில் வாட்டர் if their ரெகுலர் டயட் கண்டெய்ன்ஸ் குட். ரெகுலராக இருக்கும்போது கொஞ்சம் தண்ணி இருந்தால் போதும். ஆல்தோ கேமல்ஸ் கேன் வித்ஸ்டாண்ட் சிவியர் டீஹைட்ரேஷன், a large animal can drink as much as 100 liters, that is 21 gallons in 10 minutes. 100 லிட்டர் குடிச்சிருமா? ரொம்ப தாகமாயிடுச்சுன்னு வச்சுங்க. இப்போ அப்படி ஒரு கணக்கு போட்டோம்னா ஒரு ஒட்டகம், கவனிங்க, 90 கேலன் அது குடிக்குது அப்படின்னா ஒரு கேலனுக்கு 4.5 லிட்டர். கவனிங்க, அப்போ 90 கேலனுக்கு எவ்வளவு? 405 லிட்டர். இப்போ 10 ஒட்டகத்துக்கு கணக்கு போட்டிங்கன்னா 4050 லிட்டர். சரி, இது நம்மளால் கிரகிக்கவே முடியாதுங்க. சரி, நம்முடைய பாஷையில் சொல்ல போனால் 100 குடம் தண்ணி. இப்போ யோசனை பண்ணி பாருங்க, 100 குடம் தண்ணி இறங்கி எடுக்க முடியுமா? ஆனால் அந்த பொண்ணு எடுத்திருக்கு. இப்போ என்னதான் அந்த பொண்ணு ஏதோ ஒரு சூப்பர் நேச்சுரல் ஒரு பொண்ணா, அதிசய பிறவியா என்று சொல்லியெல்லாம் கொஞ்சம் சிந்தனை பண்ணோம்னா நமக்கே நல்லா தெரியும். பெண்கள் பலவீன பாண்டங்கள் இல்லையா? ஒரு குடம் 2 குடம்னு எடுக்கலாம். ஆனால் அப்புறம் ரெண்டாவது, இந்த பொண்ணு ஒவ்வொரு தடவையும் இறங்கி ஒட்டகம் குடித்து தீர்க்க மட்டும் அப்படிங்கிற போது இது 1 மணி நேரத்தில் நடந்திருக்கிற விஷயமே இல்லை. கட்டாயமாக ஒரு 2-3 மணி நேரங்களாக அது எடுத்துருக்கும். அப்படின்னு அந்த 2-3 மணி நேரங்கள் அந்த பொண்ணு அந்த ஒட்டகங்களுடைய தாகத்தை தீர்ப்பதற்கு இறங்கி 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 எடுக்குது. அப்படின்னா இந்த பொண்ணு உண்மையுமே இது பொண்ணா? அப்படின்னா இது பொண்ணு இல்லைங்க, பொண்ணு. கவனிக்கிறீங்களா? தங்கம். நம்ம சொல்கிறோம் இல்லையா,
ஒரு நல்ல கேரக்டரை, தங்கமான பொண்ணுன்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படி ஒரு கேரக்டருங்க அந்த பொண்ணு. நாம் படித்த வரைக்கும், நாம் பார்த்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பொண்ணு இந்த உலகத்திலே இல்லை. கவனிச்சு பாருங்க, 100 குடம் தண்ணி எப்படி, அதுவும் ரெண்டாவது அவங்க பலவீனர்கள் பெண்கள் எல்லாம். அப்போது அதையும் மீறின ஒரு உற்சாகம், அதையும் மீறின ஒரு அந்த ஒட்டகங்களுக்கு தண்ணீர் நிரப்பக்கூடிய அந்த திருப்தி, எல்லாவற்றிற்கு மேலாக எப்படி சொல்லலாம், நமக்கு புரியிருக்காக சொல்கிறேன், அந்த மிருகங்களையும் நேசிக்கக்கூடிய அன்பு. இவ்வளோதான். இந்த மாதிரி பொண்ணெல்லாம் பார்க்க முடியாதுங்க. இந்த மாதிரி பொண்ணை நம்ம பார்க்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் அந்த பொண்ணு நம்ம பைபிள் இருக்கு பாருங்க, எலியாசருக்கு எப்படி இருந்திருக்கும் பாருங்க. எங்கேயோ 1500 மைல் 1000 மைல் தாண்டி வந்து, ஐயோ எங்கள் எஜமானுக்கு ஒரு நல்ல பொண்ணு வேணுமே. ஏன்னா எலியாசருக்கு நல்லா தெரியும் ஆபிரகாம் எப்படிப்பட்ட பக்திமான், எலியாசருக்கு நல்லா தெரியும் ஈசாக்கு எப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படிதல் உள்ள பக்திமான். அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு மகனுக்கு ஒரு பொண்ணு கிடைக்கணும்னா எவ்வளோ அழகான பொண்ணு, எவ்வளோ அருமையான அன்பான பொண்ணு வேணும் இல்லையா. அதை எங்கே போய் கண்டுபிடிக்கிறது? இன்றைக்கெல்லாம் ஒரு நல்ல பொண்ணை கண்டுபிடிக்கவே முடியல. தேடுறாங்க தேடுறாங்க தேடுறாங்க, பொண்ணு கிடைக்கல பொண்ணு கிடைக்கலங்கிறான் இல்லையா. அப்போ அன்புக்குரிய சகோதர சொல்கிற பொண்ணெல்லாம் இருக்குது, ஆனால் நல்ல பொண்ணு இல்லை. அப்போ இப்படி ஒரு சூழ்நிலைக்குள்ளே வரும் பொழுது எலியாசர் மிக மிக உற்சாகம் அடைந்தவராக, சந்தோஷம் அடைந்தவராக இருந்திருப்பார் இல்லையா. உடனே அவருடைய உற்சாகத்தின் மிகுதியில் பாருங்கள், ஆதியாகமம் 24:22 வாசிக்கலாம். ஒட்டகங்கள் குடித்து தீர்ந்த பின்பு அந்த மனிதன் 1/2 சேக்கல் எடையுள்ள பொற்காதணியையும் அவள் கைகளுக்கு 10 சேக்கல் எடை பொன்னுள்ள 2 கடுக்கங்களையும் எடுத்து கொடுத்து. பாருங்க, இந்த பொண்ணு இவ்வளவு பெரிய தியாகம் பண்ணின உடனே பாருங்க, ஒட்டகங்கள் குடித்து தீர்ந்த பின்பு உடனே காதுக்கு கம்மலும் கைக்கு வளையலும் உடனடியாக அந்த பொண்ணுக்கு தன்னுடைய அன்பின் அடையாளமாக, தன்னுடைய எஜமானுடைய அடையாளமாக அங்கே போடுறார். போட்டுட்டு அப்புறம் நமக்கு நல்லா அது பின்னாடி நீங்கள் படித்து பாருங்கள். வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் கூட இவர் வந்து ஒட்டகத்தில் கொண்டு வந்த பாருங்கள், அந்த ஊழியக்காரன் வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் எடுத்து ரெபேக்காளுக்கு கொடுத்ததுமன்றி அவருடைய சகோதரனுக்கும் தாய்க்கும் சில உச்சிதமான பொருள்களையும் கொடுத்தான். இப்போ பாருங்கள் என்ன நடக்குது. உட்காந்தாச்சு. ஆமாம், நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க? இந்த மாதிரி வெகு தூரத்துலேருந்து வந்திருக்கீங்க. எதுக்கு வந்திருக்கீங்க? என் எஜமானனுக்கு பொண்ணு பார்க்குறக்கு. உங்கள் எஜமான் வரலைங்களா கேட்பாங்களா இல்லையா? பொண்ணு பார்க்குறக்கு மாப்பிள்ளை தானே வரணும். ஆனால் மாப்பிள்ளையும் வரல, மாப்பிள்ளையுடைய அப்பாவும் வரல. இதுதான் நூதனமான திருமணம். அப்போது எஜமானன் வரலைங்களா? வரலைங்க. என்ன சொல்லுவாங்க? நம்ம ஊரில் இங்கேருந்து கன்னியாகுமரியில் போய் ஒருத்தர் போகிறார், பெரிய கம்பெனி மேனேஜிங் டைரக்டர் போய் ஒருத்தர் வீட்டில் பொண்ணு கேட்க போகிறார். பாருங்கள், நான் வந்து கோயம்புத்தூரில் பெரிய கம்பெனி மேனேஜிங் டைரக்டருங்க, எங்கள் சேர்மனுடைய பொண்ணு மாப்பிள்ளை அவர் பையன் தான் மாப்பிள்ளை, அவருக்கு பொண்ணு பார்க்க வந்திருக்கேன். உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க? அவங்கள வர சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. சரி வந்துட்டீங்க, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இல்லை மாதிரி பொண்ணு உடனே கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொன்னால் யாருங்க ஒத்துக்குவாங்க? யாராவது ஒத்துக்குவாங்களா? முதல் மாப்பிள்ளை யாருன்னு தெரியாது, பொண்ணு யாருன்னு தெரியாது. அப்போ இப்படி ஒரு சூழ்நிலையில் இங்கே பாருங்கள், எலியாசர் வந்து இந்த காரியங்களெல்லாம் கொடுத்துட்டு, இப்போ இந்த பொண்ணுக்கு, என்னுடைய எஜமானுக்கு உங்கள் பொண்ணை கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லும்போது சும்மா சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆபிரகாமை குறித்தும் ஈசாக்குடைய தியாகம், அவங்களுடைய நல்ல குணலட்சணங்கள், தேவன் அவருடைய அழைத்த விதம் எல்லாத்தையும் அங்கே விளக்கமாக சொல்லியிருப்பாங்க இல்லையா. அப்போ சொல்லியிருக்கும்போது இப்போ அங்கே என்ன நடக்குது பாருங்கள். அப்பொழுது அவள் சகோதரனும் அவள் தாயும், சரி உடனடியாக கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறீங்களே, எப்படி கூட்டிகிட்டு போகிறது? ஒரு 10 நாளாவில் எங்களோட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது உடனே சரி அந்த பொண்ணையவே கேட்டுடலாமே என்று சொல்லி பாருங்கள். அது 24:57 அப்பொழுது அவர்கள் பெண்ணை அழைத்து அவள் வாய்ப்பிறப்பை கேட்போம் என்று சொல்லி வாய்ப்பிறப்பை கேட்போம் என்று சொல்லி ரெபேக்காளை அழைத்து, நீ இந்த மனிதனோட கூட போகிறாயா என்று கேட்டார்கள். அவள் போகிறேன் என்றாள். இது பாருங்க, இதுதான் நூதனமான திருமணம். அந்த பொண்ணு மாப்பிள்ளையவே பார்க்கல, உடனடியாக நான் போகிறேன்னு சொல்லுது பாருங்க. ஒருவேளை அலையுமோ மாப்பிள்ளை பார்க்குறதுக்கு, அப்படி எடுத்துக்கலாமா? இல்லை, அந்த மாதிரி பொண்ணு இல்லை.
அது ஏற்கனவே ஒட்டகங்களுக்கு தண்ணீர் தீர்த்த ஒரு தாய் அது இல்லையா? அப்போது அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இதுதாங்க நூதனமான திருமணம். உடனே போகிறேன்னு சொல்லுது. இவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ரெபேக்காளை வாழ்த்தி, என் சகோதரியை நீ கோடியாய் பெருகுவாய்ன்னு சொல்லி என்ன சொல்கிறாங்க, ஆசீர்வதித்து அனுப்புகிறாங்க. அந்த பொண்ணு ஈசாக்கு என்கிற மணவாளனையே பார்க்காம இப்போ என்ன ஆகிட்டுருக்கு, அதை பிரயாணம் மேற்கொள்ளுது. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இப்போ நம்முடைய கேள்வி என்னென்னா, அது எப்படிங்க உடனே போகிறேன்னு சொல்லுச்சு? அது எப்படி உடனே போகிறேன்னு சொல்லுச்சு? இதுதாங்க தேவ திட்டம். தேவ திட்டத்தில் இருக்கக்கூடிய அன்பு பாருங்க. தேவ திட்டத்தில் ஒரே வகையான அன்புள்ளவர்கள், ஒரே வகையான தியாகம் உள்ளவர்கள் அழகாக ஒன்று சேருவாங்க, மற்றவங்க எல்லாம் போயிடுவாங்க. ஆபிரகாம் தேவனுக்கு பிரியமான மனுஷன், விசுவாசத்தின் தகப்பன். அவருடைய மகன் ஈசாக்கு கீழ்ப்படுதலின் தகப்பன் இல்லையா? தன் அப்பா சொல்லிட்டாருங்கிறதுக்காக தேவனுக்கென்று தன்னை பலி செலுத்துறதுக்கு அப்படியே கீழ்ப்படுகிறார். அப்போது இப்படிப்பட்ட நல்ல குணலட்சணங்கள் எல்லாம் ரெபேக்காளுக்கு சொல்லப்பட்டது. அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போது ஆபிரகாமை பற்றியும் ஈசாக்கை பற்றியும் ஈசாக்குடைய கீழ்ப்படுதலை பற்றியும் அவருடைய நல்ல குணலட்சணத்தை பற்றியும் சொல்லும் பொழுது இந்த அம்மாவுக்கு என்ன ஏற்பட்டிருக்கும் தெரியுங்களா? அப்படின்னா அன்பு, நம்மளே நேச்சுரலி நம்மளை அன்பாக இருக்கிறோம். அப்போ அவரும் எவ்வளோ அன்பான ஒரு மணவாளன் இருப்பார். அந்த அன்பான மணவாளனை இப்போ நான் என்ன செய்யணும், பார்க்கணும். இருதயம் ரெண்டு ஒன்று சேருது பாருங்க. வித்தவுட் எனி ஃபோன் கனெக்ஷன், அப்புறம் வாட்ஸ்அப் கனெக்ஷன், ஃபேஸ்புக் கனெக்ஷன், இதெல்லாம் இருந்துச்சுன்னா டைவர்ட்ஸ் ஆகிடும் இப்போ. ஆனால் அந்த காலத்தில் பாருங்கள், இருதயங்கள் ஒன்று சேருது. ஒரு நல்ல மனது, அந்த மனது வேறொரு மூலமாக அவருடைய மனதை பற்றி இங்கே சொல்லும் பொழுது ரெபேக்காள் ஈசாக்கினுடைய நல்ல குணலட்சணத்தால் கவரப்படுகிறான். ரெண்டு நல்ல உள்ளங்களும் இருதயத்தில் ரொம்ப தூரத்திலிருந்து சேர்றாங்க. இன்றைக்கி ஒன்றா இருந்து நிறைய பேர் சேர்றதில்லை, ஒரே வீட்டில் பிரிஞ்சிருக்கிற மாதிரி இருக்கிறாங்க இல்லையா? ஆனால் அன்றைக்கி பாருங்கள், அந்த இருதயங்கள் ஒன்று சேர்ந்து அந்த ஈசாக்கை நோக்கி, அந்த மணவாளனை காணாத மணவாளனை நோக்கி அந்த அம்மா தன்னுடைய பிரயாணத்தை ஆரம்பிக்கிறாங்கன்னா, ஈசாக்கின் மேலே பார்க்காமையே எந்த அளவுக்கு அந்த அம்மா அன்பு செலுத்தியிருப்பாங்க. ஏன்? அந்த அம்மா ஒட்டகத்து மேலேயே அன்பு செலுத்தினவங்க, பரிதாபப்பட்டவங்கள்ல அந்த ஒட்டகத்தினுடைய தாகத்தை தீர்த்தவர்கள். கவனிக்கிறீங்களா? அப்படிப்பட்ட ஒரு மணவாட்டி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில் தான் அந்த அம்மா இருக்காங்க. ஸோ இப்போது இதையெல்லாம் கேள்விப்பட்டு அந்த உசிதமான பொருள்கள் பாருங்கள், அவங்க 10 ஒட்டகத்தில் வந்தது. இப்போது அதே 10 ஒட்டகத்தில் இந்த அம்மா எலியேசரோட ஒரு மிகப்பெரிய பிரயாணத்தை அந்த அம்மா மேற்கொள்கிறான். நமக்கு நல்லா தெரியும், 1200 கிலோமீட்டர்னால் வனாந்தர பிரயாணம் எப்படி இருக்கும் திங்க் பண்ணி பாருங்கள். பகலில் கடுமையான குளிர், பகலில் கடுமையான வெயில் இருக்கும், பகலில் கடுமையான வெயில் இருக்கும் பாலைவனத்தில். அதே சமயத்தில் இரவில் கடுமையான குளிர் இருக்கும். நம்ம நினைச்ச இடத்துல தண்ணி கிடைக்காது, நினைச்ச இடத்துல உணவு கிடைக்காது. ஒரு கஷ்டமான ஒரு பிரயாணம். அந்த காலத்தில் இந்த பாலைவன திருடர்கள் வேலை இருந்தாங்களாம், கொள்ளையடிச்சிட்டு போயிடுவாங்க பொருளையெல்லாம். அப்போ இவர்கள்கிட்டிருந்து தப்பிக்கணும். இத்தனையும் தாண்டி பல மாதங்களாக கட்டாயமாக என்ன இருக்கணும், இவர்கள் பிரயாணமாக. அப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இரவும் ஒவ்வொரு பகலும் எலியேசர் இப்போது என்ன சொல்லிகிட்டே இருந்திருக்கணும்னா, ஆபிரகாமை குறித்தும் ஈசாக்கை குறித்தும் அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய தேவனுக்கு கீழ்ப்படுதல், அவர்கள் தேவனிடத்தில் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்ட விதம் எல்லாத்தையும் சொல்லிகிட்டே போயிட்டு இருந்திருப்பார். நம்மாவுக்கு கேட்க என்ன ஆயிருக்கும் தெரியுங்களா? இப்படிங்களா, அப்படி இருந்தாரா, இவ்வளோ பக்தியாக இருந்தாரா, அவ்வளோ நல்லா இருந்தாரா, எனக்கு எப்போவே பார்க்கணும் போல் இருக்கு, உடனடியாக பார்க்கணும் என்கிற அந்த அவளோடு அவங்க என்ன இருப்பாங்க, அந்த பிரயாணத்தை அவர்கள் மேற்கொண்டிருப்பார்கள். பல மாதங்கள் கஷ்டமான பனியிலையும் குளிர்லையும் காற்றிலையும் மழையிலையும் வெயிலையும் அந்த பிரயாணம் என்ன ஆகுதுன்னா இப்போது ஒரு முடிவுக்கு வருகிறது அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. அப்போது ஆதியாகமம் 24:62 வாசிக்கலாம்.
ஈசாக்கு தென் தேசத்தில் குடியிருந்தான். அப்பொழுது அவன் லாகாய் ரோயி எனப்பட்ட துறவின் வழியாய் புறப்பட்டு வந்தான். தென் தேசத்தில் குடியிருந்து இப்போ புறப்பட்டு வந்துட்டு இருக்கார். ஒரு சாயங்கால வேளையில் இவருக்கு ஒரு தியானம் பண்ண போயிருக்கும்போது திடீர்னு தன் கண்களை ஏறெடுத்து பார்க்குறார். அங்கே தூரத்தில் ஒட்டகத்தை வர்றதை பார்க்குறார். இப்போ இந்த பக்கம் தூரத்தில் ஒட்டகங்கள் வர்றதை ஈசாக்கு பார்க்குறார். தூரத்தில் ஒட்டகத்தில் வந்துட்டு இருக்கிறது யார்? எலியாசரும் ரெபேக்காலும் வேலைக்காரிகளும் உசிதமான பொருள் எல்லாம் வந்துட்டுருக்கு. அப்போ தூரத்தில் ஈசாக்கை பார்த்துட்டு அந்த ஊழியக்காரனை நோக்கி, அங்கே வெளியே நமக்கு எதிராக நடந்து வருகிற அந்த மனிதர் யார் என்று கேட்டாள். அவர்தான் என் எஜமான் என்று ஊழியக்காரன் சொன்னான். அப்பொழுது அவள் ஒட்டகத்தை விட்டு இறங்கி முக்காடிட்டு கொண்டிருந்தாள். இதுதாங்க பொண்ணு, புருஷனை எறியாத கன்னிகை. பாருங்கள், இப்போ என்ன அந்த 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 சூழ்நிலை கவனிச்சின்னா அந்த வசனங்கள் எப்படி தெரியுங்க நமக்கு அது வழி நடத்துது. ஈசாக்கு மிகுந்த ஆவலுள்ளவராக இருக்கார். நமக்கு ஒரு பொண்ணு வரப்போகுது, அந்த பொண்ணு எங்கிருந்து வருது, எப்படி வருது, அதையே பார்த்துட்ருக்கார். இந்த பக்கம் ரெபேக்காள் அந்த மணவாளன் பக்கத்தில் வந்துட்டே இருக்கிறோம். எங்கே இருக்கார், எப்படி இருப்பார், அந்த ஆவலில் தான் டக்குன்னு பார்த்தோன்னே கேட்குது. பாருங்க, இங்கே வர்ற மனுஷன் யார். உடனே தன்னுடைய எஜமான்னு சொன்னோன்னே எஜமானுக்கு மரியாதை எப்படி கொடுக்க பாருங்க, புருஷனுக்கு மரியாதை எப்படி கொடுக்க பாருங்க. உடனே ஒட்டகத்தை விட்டு இறங்கி முக்காடிட்டு கொண்டாள். இப்போது இருவரும் அங்கே எலியேசர் முன்னிலையில் அங்கே சந்திக்கிறார்கள். ஒருவருக்கொருவர் கட்டாயமாக மிகுந்த அன்பை அவங்க பரிமாறி, அதுக்கு அர்த்தம் பாருங்கள் பின்னாடி. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 67ஆம் வசனம். அப்பொழுது ஈசாக்கு ரெபேக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தார். வசனம் கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? ஈசாக்கு ரெபேக்காளை தன் தாயின் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு குழந்தைகள் பிறந்தது நல்லா இல்லை. அந்த வசனம் நமக்கு ரொம்ப புரிஞ்சுக்கிறதுக்காக தான் போட்டிருக்கு. அவளை நேசித்தான். புரியுதுங்களா? மறுபடியும் சொல்லட்டுமா? அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளையே நேசித்தான். அதுதான் அதனுடைய அர்த்தம். ஆபிரகாமுக்கு 4 மனைவிகள், அப்புறம் ஆபிரகாமுக்கு 2 மனைவிகள், அப்புறம் பின்னாடி ஒரு 3 மனைவி, அப்புறம் யாக்கோபுக்கு 4 மனைவிகள். ஆனால் ஈசாக்குக்கு ஒரே ஒரு மனைவி ரெபேக்காள். தன் ஒரே மனைவியோட கடைசி வரைக்கும் இணைந்து காரணம் என்னென்னா, அங்கே ஈசாக்கு ரெபேக்காளை நேசித்த விதம். ஒரே மனைவி. புரியுதுங்களா? இப்போது தனக்கு மனைவியாக ஏற்றுக்கொண்டாள். இதுதான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்த நூதன திருமணம். ஓகே, இப்போது இந்த நிகழ்ச்சி இதில் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம சுவாரஸ்யமாக நிறைய பேசிகிட்டே போகலாம். பட் இப்போ நமக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கிட்டால் போகும். சரி, இப்போ இந்த நிகழ்ச்சியை நம்ம ஏன் படிக்கணும்? இது பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்த ஒரு சரித்திரம் தானே, இதே நம்ம படிக்கணும் என்று சொல்லி கவனிக்கும் போது, இதை ஏன் படிக்கணும்னு ரோமருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். பாருங்கள், ரோமர் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும் படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையிலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கையுள்ளவர்களாகும்படி முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனை தான். கவனிக்கிறீங்களா? அப்போது பழைய ஏற்பாட்டு காலத்தில் எழுதியிருக்கிற எல்லாமே நமக்கு போதனை. நம்ம ஒரு 3ஆவது கிளாஸில் பார்த்துருப்போம். 10 வாதைகள், முதற் பலன்கள் காப்பாற்றப்படுவதற்கு அந்த 10 வாதைகள் எல்லாம் படித்தோம் இல்லையா? அதில் நம்ம படிச்சிருக்கிறோம், ஞாபகம் இருக்குங்களா? அன்றைக்கு ஒரு முதற் பலன்கள் காப்பாற்றப்படுவதற்கு அங்கே ஒரு பஸ்கா ஆடு அடிக்கப்பட்டது. இப்போ நாம் தான் முதற் பலன்கள். நம்ம காப்பாற்றப்படுவதற்கு நம்முடைய பஸ்கா ஆடாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டிருக்காருன்னு படிச்சிருக்கோம். ஸோ அதுதான் நிழல் இல்லையா? அதே மாதிரி தான் இங்கேயும். கவனிக்கிறீங்களா? ஒரு அருமையான நிழலான பாடத்தை தேவன் நமக்கு இங்கே கொடுக்குறார். அப்படின்னா இங்கே என்ன அப்படின்னு, இங்கே ஒரு மேரேஜ் நடந்தது, ஒரு பெக்யூலியர் மேரேஜ் நடந்தது. அதே மாதிரி தான் தேவனுடைய திட்டத்தில்
ஒரு மேரேஜ் நடக்கப் போகிறது. அதை தான் இப்போ இந்த மேரேஜில் பார்க்க போகிறோம். தேவனுடைய திட்டத்தில் ஒரு மேரேஜ் நடக்க போகுது. எப்படி? ஏற்கனவே ஆபிரகாம் தன்னுடைய குமாரனை பலி கொடுத்தார் இல்லையா? அது எதற்கு நிழலாக வேதம் சொல்லப்பட்டிருக்கு? யோவான் 3:16 படிச்சிருக்கோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். படிக்கிறோம் இல்லைங்களா? அப்போது ஆபிரகாம் தன்னுடைய மகனை பலி கொடுத்தது தேவன் தம்முடைய குமாரனை பலி கொடுத்ததற்கு நிழல், அல்லது பலி கொடுக்க போகிறதுக்கு நிழல். அதே மாதிரி ஆபிரகாம் தன்னுடைய மகனுக்கு திருமணம் செய்கிறதுக்கு ஏற்பாடு செய்தது அதே தான். பிதாவாகிய தேவன் இங்கே தன்னுடைய குமாரனுக்கு ஒரு திருமணம் பண்ணணும்னு நினைக்கிறார். திருமணம்னா நம்ம நார்மல் திருமணம்னு நினச்சிக்காதீங்க. அப்போ இங்கே ஒரு பொண்ணு ஒரு மாப்பிள்ளை இருக்கணும் இல்லையா? அந்த மாப்பிள்ளை யார், அந்த பொண்ணு யார்? ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கிறோம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்கலாம். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமிக்கப்பட்டபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். பார்த்தீங்களா? நான் உங்களை கற்புள்ள கன்னிகையா, அதுதான் புருஷனை எறியாத கன்னிகை படித்தோம் இல்லையா? அப்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் ஈசாக்கை போல, அந்த ரெபேக்காள் தான் அவரை பின்பற்றுகிற ஒரு கற்புள்ள கன்னிகையை போல. இப்போது இவங்க 2 பேர்த்துக்கு தான் இப்போ திருமணம் நடக்க போகுது. த ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் மேரேஜ்னு ஏற்கனவே சப்ஜெக்ட் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட் மேரேஜ் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தேவன் செய்து வச்சார். த லாஸ்ட் மேரேஜ் செய்ய போகிறார். அது 2ஆம் ஆதாமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் அவரை பின்பற்றக்கூடிய அவருடைய உண்மையான திருச்சபையின் பிள்ளைகள் அவங்களுக்கு தான் மணவாட்டி கற்புள்ள கன்னிகை அப்படின்னு பேர். புரியுதுங்களா? அப்படி இருக்கிறதுக்கு தான் நம்மளை இன்றைக்கி அழைச்சிருக்கிறார். இப்போ நம்முடைய பிரயாணம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட நம்ம போகிறதுக்குரிய அந்த அழைப்பு என்னங்கிறது தான் இந்த ஒரு நூதனமான நிகழ்ச்சியில் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இந்த ஒரு கல்யாணம் எப்போ நடக்க போகுதுன்னா இந்த உலகத்தினுடைய முடிவில் நடக்க போகுது. வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். பாருங்க, ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். இப்போ அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறாள். இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு மனைவியாக தங்களை ஆயத்தம் பண்ண வேணும். எப்படி ஆயத்தம் பண்ண வேணும்? இப்போ வாங்க, ஈசாக்குக்கு எப்படி ஒரு பெண் தேடுறதுக்கு எலியேசர் புறப்பட்டாரோ, அந்த பெண்ணை எப்படி கண்டுபிடிச்சாரோ, அந்த மாதிரி தாங்க இன்றைக்கி உண்மையான திருச்சபையின் பிள்ளைகள் இருக்காங்க. அப்படின்னா ஈசாக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாக இருக்கார், ரெபேக்காள் அவருடைய திருச்சபைக்கு நிழலாக இருக்காங்க. அப்படின்னா அந்த எலியேசர் வேலைக்காரர் யார் தெரியுமா? நம்முடைய ஆண்டவர் இங்கிருந்து பரலோகம் போகும்போது சொன்னார், நான் போய் உங்களுக்கு பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை அனுப்புகிறேன், அவர் வந்து உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் அவர் நடத்துவார் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அப்போ தேவனுடைய பரிசுத்த ஆவி தான் இப்போ தேவ நேரத்தில் நம்மை என்ன செய்யுமா? அது வழி நடத்தும். யோவான் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிக்கலாம். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். இப்போ பரிசுத்த ஆவியினுடைய வழி நடத்தல் நிமித்தமா இப்போ அவருடைய திருச்சபையின் பிள்ளைகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிட்ட போகிறான். இப்போ இதை பாருங்கள், ஆபிரகாம் பிதாவாகிய தேவனுக்கு அடையாளமாக இருக்கார். ஈசாக்கு அவருடைய ஒரே பேரான குமாரன் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கார். ரெபேக்காள் அவரை பின்பற்றக்கூடிய திருச்சபைக்கு அடையாளமாக இருக்காங்க. எலியேசர் வழி நடத்தக்கூடிய பரிசுத்தாவிக்கு அடையாளமாக இருக்காங்க. இப்போ கவனிய, இந்த ஈசாக்குக்கு பொண்ணு அங்கேயே இருந்திருக்கும். அந்த கானான் தேசத்திலேயே நிறைய பெண்கள் இருந்தது. ஆனால் ஆபிரகாம் என்ன சொன்னார்? நீ என்னுடைய இனத்தார் இடத்துல போங்க. இன்றைக்கி எப்படி தவறாக நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, இது ஆபிரகாம் தன்னுடைய ஜாதியில் கேட்பார் போல் இருக்குது. அப்படி இல்லை. இன்றைக்கி தான் கிறிஸ்தவர்கள் ஜாதியில் கல்யாணம் பண்ணுறாங்க.
ஜாதியில் கல்யாணம் பண்ணுறது தவறு. யூதன் என்றுமில்லை, கிரேக்கன் என்றுமில்லை, ஆண் என்றுமில்லை, பெண் என்றுமில்லை, அழைப்புக்குள்ள எல்லாரும் ஒன்று தான். எல்லா சகோதர சகோதரர்கள், பணக்காரர், ஏழை, கீழ் ஜாதி மேல் ஜாதி எல்லாம் கிடையாது. சத்தியத்திற்குள்ள ஒரு ஆலயத்துக்குள்ளே வந்து உட்கார்ந்துட்டோம்னாலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கோம். புரியுதுங்களா? இதுக்கு ஒரு சிலர் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் வேதத்தின்படி ஜாதி பார்ப்பதே தவறு. எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றா இருக்கான். சரி, ஆபிரகாம் ஏன் அப்படி ஜாதி பார்த்தாருன்னா இல்லை. ஆபிரகாமுக்கு இப்போ என்ன மைண்ட் இருக்குன்னா, நான் ஒரு தெய்வ பக்தி உள்ள மகனாக இருக்கேன், என்னுடைய மகனும் தெய்வ பக்தி உள்ள ஒரு மகனாக இருக்கான், எனக்கு வரப்போகிற மருமகள் அல்லது ஈசாக்கு கிடைக்க போகிற அந்த பொண்ணு கூட ஒரு தெய்வ பக்தி உள்ள ஃபேமிலியிலிருந்து வரணும். இன்றைக்கும் பொண்ணு பார்க்குற இடத்துல ஒரு நல்ல தெய்வ பக்தி உள்ள பொண்ணு வேணுங்கன்னு கேட்குறவங்க ரொம்ப ரொம்ப கம்மி. படிச்சிருக்குதா, நிறைய சம்பாதிக்குதா, ஃபாரின் இருக்கா, அப்புறம் ஈக்குவலாக இருக்கா, இப்படி தாங்க பார்க்குறாங்க. ஒரு நல்ல பொண்ணுன்னு யாருமே அதிகமாக பார்க்குறதில்ல. ஒரு சிலர் தான் பார்க்குறாங்க. அவங்க கட்டாயமாக தேவ பக்தி உள்ளவங்களாக தான் இருப்பாங்க இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இப்போது ஈசாக்குக்கு பாருங்கள், எங்கே ரொம்ப ரொம்ப தூரத்தில் போய் ஒரு பெண்ணை பார்க்க சொல்கிறார். அதே மாதிரி தான் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, பிதாவாகிய தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கவனிங்க எங்கே இருக்காங்க? பரலோகத்தில். இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு மனவாட்டி எங்கே தேட போகிறாங்கன்னா பூலோகத்தில், ரொம்ப தூரம். புரியுதுங்களா? எலியேசர் அங்கிருந்து எப்படி பரிசுத்தாவிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அனுப்பின மாதிரி, எலியேசர் அனுப்பின மாதிரி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவியை அனுப்புகிறார். இப்போ ரொம்ப தூரம். அப்போ நம்மெல்லாம் ஏற்கனவே அவருடைய ஃபேமிலியோடு அட்டாச்சாக இருக்கிறோம். தெரியுங்களா? கிறிஸ்துவுடைய ஃபேமிலியில் ஏற்கனவே நம்ம அட்டாச்சாக இருக்கிறோம். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே வாசிக்கலாம் பாருங்கள், எபேசியர் 1:4 நாம் இன்றைக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அல்ல. கவனிங்க, தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. கவனிக்கிறீங்களா? அப்போ தமக்கு முன்பாக நம்ம அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடி. அப்போ நம்மெல்லாம் இன்னைக்கு பிறந்திருக்கிறோம், அவ்வளோதான். 2024 வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனால் நம்ம ஏற்கனவே தேவனுடைய திருச்சபையின் அழைப்புக்குள்ளே வந்திருக்க வேணுங்கிறத தேவன் உலகத் தோற்றத்துக்கு முன்னாலேயே நிர்ணயிச்சிட்டார். இதில் தான் யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை. பாருங்கள், கலாத்தியர் 3:28 வாசிக்கலாம். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனம் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். நீங்கள் எல்லாரும் கிறிஸ்துவுக்கு இயேசுக்குள் ஒன்றாக இருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவினுடையவரானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திராய். அப்போது இப்போ எலியேசர் என்ன செய்கிறார்? அங்கிருந்து வரார். இந்த பொண்ணு நல்ல பொண்ணுங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறார்? கவனிச்சுப்பார். 10 ஒட்டகங்களில் உசிதமான பொருள் வந்தது. இப்போ இந்த ஒட்டகங்களுக்கெல்லாம் தண்ணி இல்லை, தாகமாக இருக்கு. இப்போ இந்த பொண்ணு என்ன செஞ்சதுன்னா, தன்னுடைய முயற்சி, தன்னுடைய சரீர பலம், தன்னுடைய திறமை, தன்னுடைய அன்பு எல்லாவற்றையும் கூட்டி சேர்த்து இறங்கி 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 தண்ணி எப்படி ஊற்றுச்சோ அதே மாதிரி தாங்க உண்மையான திருச்சபையின் பிள்ளைகள் இன்றைக்கி கூட. கவனிங்க, இன்றைக்கு கூட, இன்றைக்கி உலகத்தில் அந்த ஒட்டகங்கள் எப்படி ஒரு தாகத்தில் இருக்குதோ அந்த மாதிரி எத்தனையோ சகோதர சகோதரிகள் சத்தியம் கிடைக்காம, ஒரு நன்மை கிடைக்காம, புரியுதுங்களா, தேவ திட்டம் தெரியாமல், இந்த உலகத்தில் தேவனே யாருன்னு தெரியாமல் தாகத்தோடு இருக்காங்க. அப்படிப்பட்ட உண்மையான தாகத்தோடு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு எப்படி அந்த ஒட்டகத்துக்கு ரெபேக்காள் தன்னுடைய சரீரத்தையும் பார்க்காம மிகுந்த அன்புடையவங்களா தாகத்தை தீர்த்தாங்களோ, அந்த மாதிரி உண்மையான திருச்சபையின் பிள்ளைகள் தங்களுடைய சரீர முயற்சி, தங்களுடைய பாடுகள், தங்களுடைய திறமைகள், தங்களுடைய உழைப்பு எல்லாத்தையும் செலவு பண்ணி நிறைய பேருக்கு சத்தியத்தை சொல்லக்கூடிய முயற்சியில் இருப்பாங்க. அந்த அன்பில் இருப்பாங்க, உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை, எல்லாத்துக்கும் மேலே அன்பில் நிறைந்தவர்களாக இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க ரொம்ப கம்மி.
சும்மா ஊழியம் பண்ணி பிரசங்கம் பண்ணிவிட்டு அப்படியே போகிறவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா. அந்த பிரசங்கத்தை கேட்டவர்களை நல்வழிப்படுத்தி அவர்களுக்காக அழுது அவர்களுக்காக இந்த பூமியில் கஷ்டப்பட்டு அவர்களை மேன்மைப்படுத்தி இப்படி இருக்கிற ஊழியக்காரர் ரொம்ப ரொம்ப கம்மிங்க, ரெபேக்காள் மாதிரி. அப்போது இப்படிப்பட்ட குணலட்சணத்தை யார் இங்கே காட்டுகிறார்களோ அவங்க தாங்க இப்போ பரிசுத்தாவினால் நியமிக்கப்படுகிறார்கள். கவனிக்கிறீங்களா? பரிசுத்தாவினால் நியமிக்கப்படுகிறார்கள். அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்குள்ளே தான் இப்போ அந்த கேரக்டருக்குள்ளே தான் நம்ம இருக்கணும். எல்லாவற்றையும் மற்றவங்களுக்கு கொடுக்குறவங்களாக இருக்கணும், அன்பில் நிறைஞ்சவர்களாக இருக்கணும், புரியுதுங்க, தியாகம் செய்கிறவர்களாக இருக்கணும். ரொம்ப முக்கியம். பரலோகத்துக்கு சும்மா எல்லாம் போயிட முடியாது. நம்மகிட்ட இருக்கிறத மற்றவங்களுக்கு தியாகம் செய்கிறவர்களாக இருக்கணும். அதை மனப்பூர்வமாக செய்கிறவர்களாக இருக்கணும். எல்லாத்தையும் வாங்கிக்கிறவங்க இல்லை, எங்களுக்கு காணிக்க கொடுங்க, தசம போடுங்க, அது கொடுங்க, இது கொடுங்கன்னு வாங்கிட்டு நான் பெரிய பணக்காரன் ஆகிறதில்ல ஒரு உண்மையான ஊழியக்காரனுடைய நோக்கம். தன்னுடைய உழைப்பு, தன்னுடைய கஷ்டத்தை மற்ற சகோதர சகோதரிகளுக்காக கொடுக்கிறவர், மனப்பூர்வமாக கொடுக்கிறவர், அதில் கஷ்டப்படுகிறவர், அதில் சந்தோஷப்படுகிறவர், அவங்க தாங்க மனவாட்டி. எலியேசருக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும் இல்லையா. என்ன அருமையான பொண்ணு, இந்த மாதிரி பொண்ணை நான் பார்த்ததே இல்லை என்று சொல்லி உடனடியாக காதுக்கு கம்மலும் கழுத்துக்கு கைக்கு வளையலும் கொடுக்குறாங்க இல்லையா. இதெல்லாம் எதற்கு நிழலாக இருக்குது பைபிளில்? தேவனுடைய சார்பாக கொடுக்கக்கூடிய சத்தியத்து நிமித்தத்திற்கு கொடுக்கக்கூடிய சொத்துக்களாம். இப்போ இந்த பொண்ணு இதெல்லாம் வாங்குது, இதெல்லாம் அலங்கரிப்புக்கு தானே. அப்போது நம்ம எப்படிப்பட்ட அலங்கரிப்பு வச்சுக்கணும்? 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுப்பாக உடுத்தி கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல். உங்களுக்கு அப்படின்னா இப்போ பேதுரு நம்மளை பார்த்து சொல்கிறார், உங்களுக்குங்கிறது ஆண்களுக்கும் பொருந்தும் பெண்களுக்கு பொருந்தும். உங்களுக்கு இது அலங்காரமாயிராமல் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. மயிரை பின்னி பொன்னாபரணங்கள் இதெல்லாம் நமக்கு எப்போ தெரியுங்களா பார்ப்போம்? ரிசப்ஷனில், கல்யாணம். அந்த கல்யாணம் முடிஞ்சு ரிசப்ஷன்லாம் போடும்போது அப்படியெல்லாம் அலங்காரம் பண்ணிட்டு வருவாங்க. 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான். இது அழியிற அலங்கரிப்பு, அந்த அலங்கரிப்பு அழிஞ்சிரும். அவர் என்ன சொல்கிறார்? இது பெரிய அலங்கரிப்பு இல்லை, தேவனுக்கு முன்பாக அழியாத அலங்கரிப்பாகிய சாந்தம். முகத்தில் என்ன இருக்கணும்? ஒரு சாந்தம், இருதயத்தில் மறைந்திருக்கிற குணம். இதுதாங்க தேவனுடைய பார்வை. அப்போது திருச்சபையின் பிள்ளைகள் முகத்தில் நிறைய நகை ஓட்டு இப்படி காமிக்கிறது பெரிய விஷயம் இல்லை, அந்த முகத்தில் சாந்த குணத்தை காட்டணும். புரியுதுங்களா? அதுதான் அருமையான இந்த குணத்தை அந்த அம்மா காட்டியிருக்கும். கவனிக்கிறீங்களா? அப்போ தலையிலிருந்து கால் வரைக்கும் ஒரு மனவாட்டி எப்படி இருக்கணும்னா, சங்கீதம் 96 படிக்கிறோம் 9ஆம் வசனம், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அப்போது ரெபேக்காள் தன்னுடைய நல்ல குணலட்சணங்களின் மூலம் தன்னை அலங்கரிச்சுக்கிட்டு ஈசாக்குக்கு மனவாட்டி நான் தாங்கிறத அந்த அம்மா ப்ரூவ் பண்ணிடுச்சு. அந்த நல்ல கேரக்டர் காமிச்சிருச்சு. அதற்கு அந்த அம்மா செய்த வேலை இருக்குது பாருங்கள். கட்டாயமாக ஒவ்வொரு முறையும் இறங்கி இறங்கி அப்படின்னா புரியுதா, தாழ்மையோடு செய்யணுமா இந்த ஊழியத்தை. ஏறி ஏறி செய்யக்கூடாது, இறங்கி இறங்கி செய்யணும். அப்போது இந்த மாதிரி ஊழியங்கள் எல்லாம் பண்ணும் பொழுது ஏற்கனவே இடுக்கமான வாசல் படித்தோம் இல்லையா, நிறைய அவமானங்கள் படுத்தப்படுவோம், நிறைய துன்பங்கள், நிறைய பிரச்சனைகள், வியாகுலங்கள் வரும், சோர்ந்து போயிடுவோம். ஆனால் இந்த அம்மா என்ன ஆகலைங்க, 100 குடம் அப்படின்னா சோர்வில்லாமல் எடுத்து தண்ணியை செலவு பண்ணி சொல்லியா. அதே தான் நமக்கு சொல்ல வரார். ரோமர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். பாருங்க, அப்போ ரெபேக்காள் சோர்ந்து போகாமல் அந்த வேலை செஞ்சான். அதே மாதிரி தான் தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில் நன்மை மற்றவங்களுக்கு செய்கிறதுல எந்த விதமான சோர்வும் இருக்கக்கூடாது. ஒரு நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம், 4 குடம் தண்ணி ஊற்றிட்டு குடத்தை கடாசிட்டு ஒரு வாரமாக போய் உட்காந்துக்குவோம். என்னால் முடியலைங்க பாருங்கள், இன்னும் 2 அம்மாவை கூப்பிட்டு தண்ணி எடுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அந்த அம்மா பாருங்கள், அந்த சான்ஸ் யாருக்குமே கொடுக்கல. உடல் எவ்வளோ கஷ்டமாக இருந்தால் கூட அந்த சோர்வு இல்லாமல் வேலை செய்கிறாங்க இல்லையா. அப்போ அந்த சோர்வு இல்லாமல் கடவுளுக்கு வேலை செய்கிறதுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் கேரக்டர் வேணும்.
ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் வேணும். அதை ஆண்டவர் ஏற்கனவே சூசகமாக சொல்லிட்டார். இன்னைக்கு வரைக்கும் அது யாருக்குமே புரியல. வாசிக்கலாம் மத்தேயு 16:24. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து. பார்த்தீங்களா, அதுதான் சுயநலத்தை வெறுக்கணும். அன்றைக்கு ரெபேக்காள் சுயநலத்தை வெறுத்ததுனால தான் 100 குடம் அந்த தண்ணி எடுத்தாங்க. சுயநலத்தை வெறுத்ததுனால தான் ஈசாக்குக்கு மனைவியானான். அதே மாதிரி தான் திருச்சபையின் பிள்ளைகள் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் சுயநலத்தை வெறுக்கணும், தன் சிலுவை எடுத்துட்டு எனக்கு பின் செல்லணும். புரியுதுங்களா? அப்போது இதை செய்தோடனே அந்த எஜமானுடைய சார்பாக எலியேசர் 2 விஷயத்தை கொடுக்குறார். ஒன்று காதுக்கு கம்மல், கைக்கு வளையல். 2 எதை குறிக்க தெரியுங்களா? திருச்சபையின் பிள்ளைகள் இப்படிப்பட்ட ஆர்வத்தோடு மற்றவர்கள் செய்ய காத்திருக்கிறவர்களுக்கு முதல்ல தேவன் கொடுக்குற ஒரு விஷயம் என்னென்னா கம்மல். கம்மல்னா புரியுதா? முதல் ஒரு பெண்ணுக்கு கொடுக்குற சடங்கே அந்த காது குத்துறது தான் இல்லையா? காது குத்துறதுன்னா நல்லா தெரிஞ்சுக்கலாம். இதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், காதுள்ளவன் கேட்க கடவன். அப்போ ஒரு உண்மையான திருச்சபையின் பிள்ளைகள் எப்பொழுதுமே எப்படி அந்த காது திறந்திருக்கிறதோ, அந்த ஓட்டை இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தேவனுடைய வசனங்களை கேட்பதற்கு எப்பொழுதுமே திருச்சபையின் பிள்ளைகள் தயாராக இருக்கணும், திறந்திருக்கணும். கேட்டாச்சு. கேட்டதுக்கப்புறம் தேவனுடைய செய்களை செய்யணும் இல்லையா, அதுக்கு தான் அந்த வளையல். அந்த வளையலுக்கு நடந்து போகும்போது அது ஆடிட்டே போக முடியாது, சத்தம் போட்டு. அப்போ அது ஏதோ கிரியை செய்கிறது மாதிரி அர்த்தம். அதை தான் பிரசங்கியில் சொல்கிறார், செய்யும்படி உன் கைக்கு நேருகிறது எதுவோ அதை உன் முழு பலத்தோடு செய். அந்தம்மா செஞ்சுது, அந்தம்மா செஞ்சிருச்சு தன்னுடைய முழு பலத்தோடு அந்த வேலை செஞ்சது இல்லையா? அதே மாதிரி தான் திருச்சபையின் பிள்ளைகள் நல்ல சத்தியம் கேட்கணும், தேவனுக்கேற்ற கிரிகளை அங்கே கொடுக்கணும். ஸோ இது முதல் கட்ட நடவடிக்கையாக கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் வெள்ளி உடைமைகள், பொன் உடைமைகள் பாருங்கள், வாசிக்கலாம். ஆதியாகமம் 24:53 வாசிக்கலாம். பின்பு அந்த ஊழியக்காரன் வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் வஸ்திரங்களையும் எடுத்து ரெபேக்காளுக்கு கொடுத்ததுமன்றி பாருங்க, மறுபடியும் என்ன கொடுக்குறாருனா வெள்ளி, பொண்ணு, விலை உயர்ந்த வஸ்திரம். இதெல்லாம் தாங்க இந்த ஒட்டகத்தில் வந்தது. புரியுதுல்ல? இதெல்லாம் தான் அந்த ஒட்டகத்தில் வந்தது. அப்படின்னு அந்த 3 காரியங்கள் தேவனுடைய சார்பாக, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய சார்பாக அவருடைய பிள்ளைகளுக்கு கிடைக்குது. முதல்ல தங்கம். இப்போ தங்கம் நமக்கு கிடைச்சிருக்குதான். வாசிக்கலாம் பாருங்கள். 1 பேதுரு 1:6. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்சம் காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். இப்போ நல்ல இந்த சந்தோஷம், இந்த சத்தியத்தில் உங்களுக்கு சந்தோஷப்படுறீங்க. ஆனாலும் துன்பப்பட வேண்டியது ரொம்ப அவசியம். அதனால் பலவிதமான சோதனைகளை துக்கப்படுறீங்க. அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதுமாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமை உண்டாக காணப்படும். எப்போ தெரியுங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது. அப்போது உங்கள் பாருங்க, அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் உங்கள் விலையேறப்பெற்ற விசுவாசம். இப்போ நமக்கு இந்த தங்கத்தை தாங்க கொடுத்துருக்கார். விலையேறப்பெற்ற விசுவாசம் நமக்கு தேவன் வேதத்தின் மூலம் நமக்கு கொடுத்துருக்கார். 2வது வெள்ளி. அது எதை குறிக்குது? சங்கீதம் 12:6 வாசிக்கலாம். கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளி கொப்பான சுத்த சொற்கள். கர்த்தருடைய சொற்கள், த டாக்ட்ரின் ஆஃப் கிரைஸ்ட், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய அடிப்படை சத்தியங்கள் வெள்ளி மாதிரி ஜொலிக்குதான். புரியுதுங்களா? இதுவும் நமக்கு நிறைய கீழ்ப்படிதலுக்குரிய ட்ரெஸ் எல்லாமே வேதத்தில் தாங்க. இது எல்லாம் தான் எலியேசர் கொடுத்தார் பாருங்க ரெபேக்காளுக்கு. அந்த மாதிரி இன்றைக்கி பரிசுத்தாவியின் நிமித்தமாக தேவன் நமக்கு விலையேறப்பெற்ற விசுவாசம், அதுதான் இப்போ இவ்வளோ நாள் நம்ம பார்த்துருக்கிற சத்தியம். அதுக்கப்புறம் சத்தியம் கொடுத்துருக்கார், நிறையா நீதியின் வஸ்திரத்தை கொடுத்துருக்கார். இப்போ வாங்கிட்டோமா? இப்போ நம்ம வாங்கிடுச்சு. வாங்கிட்டு உடனே போகலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்லலை அப்படின்னா, ஏங்க திடீர்னு வந்து கூப்பிட்றீங்க, எப்படிங்க வர்றது? ஒரு 2 மாதம் அப்படியே எங்கள் குடும்பத்தோடு இருந்துட்டு அப்புறம் நான் பின்னாடி வர்றேனே, நீங்கள் முன்னாடி போங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? அந்த நம்ம என்ன சொன்னாங்க? உடனடியாக போகிறேன் அப்படின்னு. என்னத்தை குறிக்க தெரியுங்களா? ஒரு அர்ஜென்சி.
சீக்கிரம் மணவாளனை சந்திக்க வேணும். இன்னைக்கு நாம் இருக்கக்கூடிய காலம் அதுதான். மணவாளன் வரக்கூடிய காலப்பகுதியில் இருக்கிறோம். அவருடைய திருச்சபை அவரோட சேரக்கூடிய காலப்பகுதியில் இருக்கும்போது இப்போ நம்ம மறுபடியும் ஊர் சுற்றிட்டு உலகத்தையெல்லாம் சுற்றிட்டு உலக பிரகாரமான காரியங்களில் ஈடுபட்டு அதிகமாக இருந்தோம்னா கிறிஸ்துவுக்கு மணவாட்டி ஆகிறதுக்கு வாய்ப்பில்லை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உடனடியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்ம பார்க்கறதுக்கு உரிய எல்லாவித குணலட்சணத்தின் ஆயத்தங்களை இப்போ ஏறெடுக்கணும். நிறைய சத்தியங்கள் தெரியணும். அதுக்கு ஒரே வழி இந்த யூடியூப் சேனல். நீங்கள் சப்ஜெக்ட் கேட்குறது தான். தயவுசெய்து நீங்கள் புரிஞ்சுக்குங்க. இந்த பரலோகத்தின் ரகசியங்கள்ங்கிற பாடம் 60 வகுப்புகள் முடிகிறதுக்குள்ளே இந்த உலகத்துக்கு ஒரு முடிவு வந்தாலும் வந்துடும். புரியுதுங்களா? அப்போ இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகைக்குரிய தெளிவுகள் நமக்கு ஏற்படும். அப்போ நம்ம என்ன செய்யலாம்? கிறிஸ்துவோடு போகிறதுக்குரிய எல்லா விதமான மூகாந்திரம். அப்படின்னா இப்போ நம்முடைய வேலை என்ன? இப்போ நாம் பரிசுத்தாவியினுடைய வழிநடத்தல அவரை நோக்கி அவரை பார்க்காமையே இப்போ என்ன ஆகிட்டுருக்கணும்? நம்முடைய பிரயாணம் ஆரம்பிக்கணும். நம்முடைய பிரயாணம் சினிமா தேட்டரை நோக்கி இருக்கப்படாது. நம்முடைய பிரயாணம் புனித தலங்களை நோக்கி இருக்கப்படாது. கவனிங்க, நம்முடைய பிரயாணம் பெருசாக கல்யாண காட்சிகளை நோக்கி இருக்கப்படாது. நம்முடைய பிரயாணம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்க்கறதில் இருக்கணும். அவன் தான் உண்மையான கிறிஸ்தவன். கவனிக்கிறீங்களா? அப்படி யார் இருக்கிறார்களோ அவர்கள் அவரை காணாதிருந்தும் அவர் மேல் அன்பு கூறுறாங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூறுங்கள். பாருங்க, அவரை நீங்கள் காணாதிருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். யார் மாதிரி? ரெபேக்காள். ஈசாக்கை பார்க்கவே இல்லை, ஆனால் இருதயத்தில் ஒன்று சேர்ந்தார்கள். ஈசாக்குடைய நல்ல குணமும் ரெபேக்காளுடைய நல்ல குணமும் ரொம்ப தூரத்திலிருந்து ஒன்று சேர்ந்தது. ஒன்று சேர்ந்து அந்த பிரயாணத்தில் கடைசியாக ஒன்றாக சேர்ந்துருச்சு. புரியுதுங்களா? அதே மாதிரி தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய மனமும் நம்முடைய குணமும் நம்முடைய மனமும் ஒன்று சேரணும்னா அவருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு போயிட்டே இருக்கணும். அவரை நம்ம பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை. ஸோ இப்படியாக ஈசாக்கு தூரத்திலிருந்து காத்து கொண்டிருக்கிற வண்ணமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் அவரை பின்பற்றக்கூடிய அவருடைய திருச்சபையின் பிள்ளைகளுக்காக காத்துட்ருக்கார். அவங்க வந்துட்டானா அரவணைத்து கொள்வார். எப்படி, என்ன கேரக்டரில்? இதை குறித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ராஜாவாக வரப்போகிறார்னு சொல்லி சங்கீதக்காரர் எழுதுகிறார். அதில் ரெபேக்காளுடைய நல்ல குணத்தை ஒரு போர்ட்ரேட் பண்ணி காட்டியிருக்கார் பாருங்க. சங்கீதம் 45:10 வாசிக்கலாம். குமாரத்தியே கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு. அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். ஒரு ராஜா பேசுறார். குமாரத்தியே கேள், உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள். இந்த சத்தியம் கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு இதுதான் வார்த்தை. ஆண்டவர் சொல்றார், உங்கள் செவியை சாய்ங்க. முதல்ல இது என்ன சப்ஜெக்ட்னு கேளுங்க. எவ்வளோ பெரிய ரகசியம் கேளுங்க வாரம் வாரம். அப்புறம் சிந்திங்க, எது சரி எது தவறு. சிந்திச்சுட்டு உன் தகப்பன் உன் ஜனத்தையும் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு. அப்படின்னா அப்பா அம்மா வீட்டை விட்டு வாங்கன்னு அர்த்தம் இல்லை. நமக்கு ஆதி தகப்பன் வீடு இந்த உலகம், ஆதாமுடைய வீடு உலகம், அதனுடைய ஆசபாசங்கள், அதனுடைய தவறான போதங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு மறந்துட்டு வா. அப்போ ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். இந்த அம்மா எப்படி இருந்தாங்கன்னு படித்தோம்? ரூபவதி படித்தோம் இல்லையா? அப்போ உண்மையான திருச்சபையின் பிள்ளைகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக அவங்க ரூபவதியாக இருக்காங்க. அப்படின்னா அவர்கள் இந்த உலகத்தை விட்டு ஆண்டவரை நோக்கி தங்களுடைய பிரயாணத்தை அவங்க என்ன செய்யணும்? கொண்டு போகணும். அப்படி கொண்டு போகும்போது அவர் நம்மளை வழி நடத்திடுவாரா? சங்கீதம் 43:3 வாசிக்கலாம். உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பி அருளும். அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக. பார்த்தீங்களா? உங்களுடைய சத்தியத்தையும் உங்களுடைய வெளிச்சத்தை அனுப்பிடும். அவைகள் என்னை உங்களுடைய வாசஸ்தலத்துக்கே கொண்டு வரும். இப்போ ஆண்டவர் வரும்போது நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை இப்போ ஒரு வசனமாக நம்ம பார்க்க போகிறோம். எப்படி ரெபேக்காள் வருவதற்காக ஈசாக்கு தயாரார் நிலையில் இருந்தாரோ, எப்படி ரெபேக்காள் ஈசாக்கை சந்திப்பதற்கு தயார் நிலைமையில் இருந்தாங்களோ, அந்த மாதிரி தான்
இப்போ ஆண்டவர் 2ஆம் வருகையில் வரும்போது அவருடைய பிள்ளைகள் எப்படி அவரோட சேர்வாங்க பாருங்கள். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். கவனிங்க, அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். உலக ஜனங்களை பற்றி இங்கே பேசவே இல்லை. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் தாங்க அவருடைய திருச்சபை. பேதுருவிலிருந்து ஆரம்பித்து அப்படியே வரும். அவரை பின்பற்றின சீஷர்கள் 2000 வருஷமாக கிறிஸ்துவுக்குள்ளே போய் மரித்தவங்க அவங்கெல்லாம். புரியுதா? முதலாவது எழுந்திருப்பார்கள். அப்போது அவங்க எந்திரிப்பாங்க. பின்பு உயிரோடு இருக்கும் நாமும். இது யார்? உயிரோடு இருக்கக்கூடிய வகுப்பார். இப்போ நாம தான். இப்போ நமக்கு முன்பாக நிறைய பேர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்து இரத்த சாட்சியாக கூட மரிச்சிருக்கலாம், அல்லது தங்களுடைய கோர்ஸ் முடிச்சிருக்கலாம். அவர்கள் கிறிஸ்துவோடு எந்திரிச்சிருவாங்களாம் வரும்போது. அதுக்கப்புறம் உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடே கூட. யாரோட? ஏற்கனவே அவரோட உயிர் தெழுகிறாங்க பாருங்க. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், சீஷர்கள், ராஜரீகத்துக்கு போகிறவங்க, ஏற்கனவே மனவாட்டியானவங்க இருக்காங்களே அவங்க தான். ஸோ அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே இருப்போம். இப்படிப்பட்ட ஒரு மகா பெரிய அழைப்புக்குள்ளே தான் இப்போ நம்ம வந்திருக்கோம் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. அதனால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்த சம்பவங்கள் எல்லாம் ஏதோ சரித்திரங்கள் நினச்சிக்காதீங்க. அவைகளெல்லாம் நிழலுக்குரிய சத்தியங்கள். இந்த மாதிரி நிறைய நிழல் பின்னாடி வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம். இப்போது நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்ம பார்க்கலைன்னா கூட அவரை பார்க்காம அவரை நோக்கி நாம் சத்திய வசனங்கள் பின்னால் போயிட்டே இருக்க வேண்டித்தான். போகிற வழியில் நிறைய வெயில் இருக்குது. நிறைய வெயில்னால் தெரியும் இல்லையா? நிறைய கடுமையான சூழ்நிலைகள் வரும். இரவு இருக்குது. இரவுனா தெரியும் இல்லையா? துன்பங்கள் வரும், பிரச்சனைகள் இருக்குது. எல்லாத்தையும் கடந்து எலியாசர் எப்படி கொண்டு போய் சேர்த்தினாரோ அந்த மாதிரி பரிசுத்தாவி நம்மை கொண்டு போய் தேவனிடத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் சேர்த்து விடும். அந்த நம்பிக்கை இருந்தால் தொடர்ந்து இந்த சத்தியங்களை கேளுங்கள். தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.